வெல்கம் டு டர்கிஷ் எக்ஸ்க்ளூசிவ் குல்ஸ்மால் எபிசோட் 1. இந்த ஸ்டோரி வந்து ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கான லவ் அண்ட் ஹேட்ரட் அது மாதிரி ஒரு ஸ்டோரி. அம்மா வந்து அவனை விட்டுட்டு போனதுனால அதிகபட்ச பாச வச்ச பையன் மான்ஸ்டர் மாதிரி மாறிடுறான். அவங்கள எனிமியாவே பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இது 30 இயர்ஸ்க்கு முன்னாடி நடக்கிற கதை தான் இனிஷியலா ஸ்டார்ட் ஆகும். குல்ஸ்மாலும் அவளோட சிஸ்டர் குல்தமும் 2 பேரும் மார்க்கெட்டில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க அம்மா முன்னாடி நடந்து போயிட்டுருப்பாங்க. அப்போ குல்ஸ்மால் நினைப்பான், அம்மா தான் இந்த ஊர்லேயே, இந்த புர்சா ஊர்லேயே ரொம்ப அழகானவங்க அப்படின்ற மாதிரி நினைப்பான். ஆனால் அவங்க மற்றவங்களோட டிஃப்ரெண்ட்டானவங்க. அவங்க குழந்தைங்கள ஹக் பண்ணது கிடையாது, எந்த ஒரு சின்ன விஷயமும் செஞ்சு விட்டது கிடையாது, சாப்பாடு ஊட்டினது கிடையாது, ஈவினிங் ஆனால் ஸ்நாக்ஸ் கொடுத்தது கிடையாது. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் ஈவன் அவங்க வீட்டில் குக் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. இது அவனுக்கு பார்க்குறப்ப அவங்க அம்மா யாருக்காகவும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நாளும் வந்துச்சு. முஸ்தஃபா அவன் தான் அவளோட எக்ஸ் லவ்வர். அவளை வந்து கூட்டு போக வந்திருப்பான். அவங்க அம்மா பேர் வந்து ஜாஃபர். கூட்டு போகிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜாஃபர் பிடிச்சி இழுக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்டை வந்து முஸ்தஃபா வந்து அடிச்சிடுவான். ஆனால் ஜாஃபருக்கு ஒரு துளி கண்ணீர் வராது. அவள் கிளம்பி போயிட்டே இருப்பாள். விட்டுட்டு போனோன்ற ஒரு கில்ட்டோ எதுவுமே இருக்காது. அவள் கிளம்பி போயிடுவாள். இவன் குல்ஸ்மால் வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறப்ப அவளோட கிஃப்டாக அல்வா மட்டும் இருக்கும். அன்னைக்கு ஃபுல்லாக அதை சாப்பிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பான். அவனும் வெயிட் பண்ணிட்டே இருப்பான். இந்த மாதத்தில் வந்துடுவாங்க, இப்போ வந்துடுவாங்க, அப்பா வந்துடுவாங்கன்னா. ஆனால் கடைசி வரவே மாட்டாங்க. அவங்க அப்பா தூக்கு போட்டு இறந்துருவார். அப்போ அவர் கையில் இருக்க ஃபோட்டோவை பார்த்த பின்ன தான் தெரியும் அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக அவ்வளோ ஹாப்பியாக அங்கே இருக்காங்கன்னு. ஆனால் இந்த வீட்டில் இருந்தவரை அவங்க சிரித்தது கூட கிடையாது. அப்படின்றப்போ என்ன அனாதையாக்கிட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அந்த வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு அந்த முஸ்தஃபா வீட்டை போய் தட்டோன்னே முஸ்தஃபா வெளியே வந்தோடனே அவனை கத்தி வச்சு குத்திடுவான். அவன் அந்த இடத்துலேயே இறந்துருவான். அப்போ ஜாஃபர் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப வெளியே வந்து அவனை பார்த்துட்டு, நீ எல்லாம் ஒரு மான்ஸ்டராக தான் வளருவ, உனக்கு லவ்னாவே என்னன்னு தெரியாமல் தான் போகும், உன்கிட்ட லவ் பாசம் காட்டுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி கேர்ஸ் மாதிரி பண்ணி அவனை அடிச்சிருவா. அடிச்சுட்டு அவனுக்கு வந்து என்ன தோணுன்னா, இந்த மாதிரி ஒரு அம்மா ஒரு பையனை கேர்ஸ் பண்ண முடியுமா, இனிமேல் இவங்க தான் என்னோட எதிரி, அவங்கள அடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவனுக்கு மனசில் பதிஞ்சிடும். இதெல்லாம் நினச்சிட்டு அவன் காரில் அந்த ஊருக்கு அப்போ தான் 30 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ளே வருவான். உள்ளே வந்தப்போ அதே மாதிரி அவங்க அம்மா ஜாஃபருக்கும் ஒரு கனவு வந்து எழுந்து வேகமாக அவங்களோட இப்போத்த பையனை வந்து தேடி வருவான். அவன் வந்து வீல் சேரில் இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், ஏம்மா இவ்வளோ பார்த்துட்றீங்கன்னா, இல்லை நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அது பழிச்சிடுமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காதும்மா, நான் தான் இங்கே தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இவனை இங்கே காட்டுவாங்க. இவனோட பழைய இடத்துக்கு அவன் போவான். போயிட்டு அங்கே போய் பார்த்துட்ருப்பான். அப்போ ஒரு ஆரோ வந்து அடிக்கும். அப்போ அந்த ஆரோ யார் அடிச்சிட்ருக்கான்றத போய் பார்க்க போகிறப்ப அதான் ஹீரோயின் தேவா. அவள் வந்து ஆரோ இழுப்பா, நீங்கள் கிட்ட வராதிங்க, வந்தீங்கன்னா உங்களை அடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் பிஸ்டல் எடுப்பான். உடனே இவ இழுத்து விட போவா. சரி நான் பிஸ்டலை உள்ளே வைக்கிறேன்னு சொல்லி வைப்பான். ஆனாலும் அவள் விட்டுடுவான். உடனே அவன் தப்பிச்சிடுவான். அவன் வேகமாக கிட்ட போயிட்டு அவளை பிடிச்சி தண்ணியில் தள்ள போவான். அவள் வந்து சொல்லுவாள், ப்ளீஸ் என்னை தண்ணியில் தள்ளிடாதீங்க, எனக்கு தண்ணினா ரொம்ப பயம் அப்படின்னோடனே அவளை பிடிச்சி இழுத்துட்டு, ஏன் இடத்துல உள்ளே வந்துட்டு என்னையவே நீ ஆரோ வச்சு அடிக்க பார்க்குறியா அப்படின்னோடனே அவன் கன்னத்தில் அரைஞ்சோடனே அவளை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டு அவன் போயிடுவான். போகிறப்ப அவனோட கோட்டை கழட்டி போட்டு போயிட்டு அந்த ஆரோவை பிக் பண்ணிட்டு போயிடுவான். காரில் ஏறி அந்த ஆரோவில் என்ன இருக்குன்னு போய் படிப்பான். அதில் வந்து ஐ மிஸ் யூ மாம்னு இருக்கும். இங்கே வந்து அந்த லேக்கில் எழுந்து வந்து நேரடியாக இதுக்கு போயிடுவாள், அந்த ஜாஃபரோட வீட்டுக்கு. ஜாஃபரோட வளர்ப்பு மகள் தான் தேவா. அவள் வந்து சொல்லுவாள், இன்றைக்கி உனக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்குல்ல, நீ இங்கே தான் வரணும், நீ இன்னும் ரெடி ஆகாமல் இருக்க, எதுக்கு இப்படி நனைஞ்சு போய் வந்திருக்க அப்படின்னோடனே, இல்லை நான் லேக்குக்கு போயிருந்தேன், அங்கே ஒருத்தன் என்னை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட்டான் அப்படின்னு நடந்தது தான் சொல்லுவாள். நம்ம மேலே கை வைக்க யாருக்கு தைரியம் இருக்குது அப்படின்னோடனே, தெரியல, புதுசாக இருக்கான் இந்த ஏரியாவுக்கு அப்படின்னோடனே அவள் அந்த கோட்டை பார்ப்பா. அதில் ஜீன் எழுதியிருக்குமா. ஜாஃபர் பார்த்துட்டு, இனிமேல் நீ அந்த இடத்துக்கு போகாத, அவன் திரும்பி வந்துட்டான் அப்படின்ற மாதிரி ஜாஃபர் நினச்சிப்பா. இங்கே வந்து இவனை வெல்கம் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிருப்பாங்க. அப்போ இவன் இறங்கினோடனே அவங்க சிஸ்டர் குல்தம் வந்து ஹக் பண்ணிட்டு, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம், வீடை சுற்றி பாருங்க அப்படின்னோடனே வீடை சுற்றி பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்குனோடனே எல்லோரும் சாப்பிட உட்காருவாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க,
உனக்கு பிடிச்ச டிஷ் தான் எல்லாமே பண்ணியிருக்கு அப்படின்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் சொல்லுவோம், எல்லோரும் கேட்பாங்க, நீ என்ன அந்த இடத்துக்கே தான் போனியா அப்படின்னோடனே, ஆமாம் போனேன், அங்கே தான் ஒரு பொண்ணை மீட் பண்ணேன், அவளை கூட தண்ணியில் தள்ளி விட்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே, நம்ம இடத்த சுற்றி வேலி போடணும், யார் யாரோ உள்ளே நுழையிறாங்க அப்படின்னோடனே, நீ என்ன இப்போயே ஆரம்பிச்சிட்டியா உன் வேலையை அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு, இன்றைக்கி நிம்மதியாக இருக்கலாம், யாரும் இதை பற்றி பேசாதீங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் தேவா வந்து அவங்க வீட்டில் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. இவ வேகமாக ஓடி போய் இப்ராஹிம், மெரட், இப்பெக் 3 பேருமே வெயிட் பண்ணுவாங்க. மெரட்னா அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன். அவன் வந்து ஹக் பண்ணிட்டு எங்கே தான் போனேன் அப்படின்னோடனே, இல்லை ஜாஃபர் வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க, கொஞ்சம் கமிட்மெண்ட், அதனால அங்கே போயிருந்தேன் அப்படின்னோடனே இவன் வேகமாக வீட்டுக்குள்ளே போவாள். அப்போ மெரட் அவன் பின்னாடியே வந்துட்டு, உண்மையை சொல்லி எங்கே போனேன் அப்படின்னோடனே, இல்லை நான் லேக்குக்கு போனேன், அம்மாவை பார்க்கணும் போல் இருந்துச்சு அப்படின்னோடனே, அவள் வந்துட்டு சரி உனக்கு என்னாச்சு அப்படின்னோடனே, தண்ணியில் ஸ்லிப்பாகி விழுந்துட்டேன் அப்படின்னோடனே மெரட் வந்து ஹக் பண்ணிட்டு, உனக்கு தண்ணினா ரொம்ப பயமாச்சு, என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை நான் வந்துட்டேன், இனிமேல் நான் அந்த சைடே போக மாட்டேன் அப்படின்னா, ஆமாம் அந்த சைட் போகாத, அதுதான் உனக்கும் சேஃப் கூட அப்படின்னோடனே, சரி நான் இனிமேல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி, அப்புறம் இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக அவங்க வீட்டில் ஜாஃபர் வீட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருப்பாங்க ஹென்னா ஃபங்க்ஷனுக்காக. அப்போ வந்து அவன் வந்து கேட்பான், அந்த பையன் வந்து கேட்பான், என்ன இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னோடனே, இல்லை இன்றைக்கி நைட் ஹென்னா ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னோடனே, சரி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா அல்வா செஞ்சிட்ருக்காங்க, யாருக்காக அல்வா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போவான். என்னம்மா கிச்சனுக்குள்ளெலாம் வந்திருக்கீங்க, யாருக்காக அல்வா செய்கிறீங்க அப்படின்னோடனே, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன் அல்வாக்காக உயிரே விடுவான், அவனுக்காக தான் செய்கிறேன், இப்போ தான் வந்திருக்கான் அவன் திரும்பி அப்படின்னோடனே, அப்போ இங்கே வந்து குல்ஸ்மேலை காட்டுவாங்க. குல்ஸ்மேன் வந்து வெஃபா கூட பேசிகிட்டு இருப்பான். எப்படி போகுது கம்பெனி, இனிமேல் இங்கே இருக்க எல்லா இடமுமே எனக்கு சொந்தமாகணும், ஜாஃபர் எங்கே திரும்பி பார்த்தாலும் ஈவன் கல், மண், மழை எல்லாமே என் பேரை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி நம்ம ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறது என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, வெஃபா வந்து சொல்லுவான், இல்லை ரெடியாக இருக்குது, நாளைக்கு நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியை பாருங்கள் அப்படின்னோடனே, அப்போ அதுக்குரிய ஏற்ற ஒரு ஆளை பார்க்கணும் அப்படின்னோடனே, அவள் நீங்கள் வந்து ஜாஃபர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்கள தான் கேட்டிங்கன்னா, அந்த மாஸ்டர் ஒரு பொண்ணு, அவள் வரமாட்டா, அவள் பணத்துக்கு வேறு எதுக்குமே மயங்க மாட்டா, அவளை நம்மளுக்கு எடுக்க முடியாது அப்படின்னோடனே, இல்லை ஜாஃபர்கிட்ட ஒர்க் பண்ணுற அதே ஆள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் நாளைக்கு போய் பேசி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னோடனே, சரி நான் போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். வெஃபா கிளம்பிடுவான். அப்புறம் அவன் சிஸ்டர் குல்ஜம் வந்து வருவாள். வந்துட்டு, என்ன இப்படியே இருக்க போறியா, நீ அம்மா இறந்துட்டாங்கன்னு நினச்சிக்கோ ஏன் அப்படின்னோடனே, ஏன் பழி வாங்கணும்னு நினைக்கிற அப்படின்னோடனே, இல்லை நீ இந்த பேச்சை விட்டுரு, நீ இத்தனை வருஷமாக நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணேன், தயவு செய்து இந்த பேச்சை விட்டுரு அப்படின்னோடனே, சரி இப்போ என்ன அம்மாவை கொல்லணும்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே, இல்லை நான் அம்மாவை கொல்லணும்லாம் நினைக்கல, ஆனால் அந்த ஜாஃபரை பழி வாங்கணும்னு நினைக்கிறேன், அவங்க கிட்ட இருக்க எல்லா திங்ஸையுமே எடுத்துடணும், அவங்களுக்கு பிடிச்சது, ஸ்வத்து, வெல்த் எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்படி பண்ணணும்னு நினைக்கிற, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க என்கிட்ட வரணும், என்கிட்ட பெக் பண்ணணும், உன்ன மாதிரி பையன் கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு வரணும், நான் அப்போ தான் அவங்கள ஹக் பண்ணி அவங்க கூட லைஃப் லாங் இருக்கணும், அதுதான் என்னோடய ஆசை. ஆனால் நீ பழி வாங்குறதே வித்தியாசமாக பழி வாங்குற, எனக்கு புரியவே இல்லை, இதுக்காக தான் இத்தனை நாள் வெயிட் பண்ணியா அப்படின்னோடனே, ஆமாம் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து விளக்குறவங்க வந்து இந்த அல்வா வந்து ஜாஃபர் வீட்டிலேருந்து வந்திருக்குன்னொடனே குல்தம் வந்து சொல்லுவாள், நீ எடுத்துகிட்டு போயிருங்க அந்த அல்வாவை அப்படின்னோடனே, குல்ஸ்மல் வந்து சொல்லுவான், இல்லை எனக்கு அந்த அல்வா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த அல்வாவை சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு இருக்கப்போ கீழே பேப்பர் வரும், அதில் வந்து வெல்கம் டு ஹெல் அப்படின்னு இருக்கும். அப்போ வந்துட்டு இங்கே வந்து இப்பைக்கு வந்து தேவா கூட பேசிகிட்டு இருப்பா, ஏன் இன்றைக்கி உனக்கு நல்ல நாள், ஏன் இப்படி டல்லாக இருக்க, ஏன் உனக்கு மெரட் கூட மேரேஜ் பிடிக்கலையா அப்படின்னோடனே, இல்லை அவன் ரொம்ப நல்லவன், அவனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாள். உடனே இப்பைக்கு வந்து கேட்பா, அப்புறம் என்ன உனக்கு யோசனை, ஆனால் நீ டல்லாகவே இருக்க இந்த 2 நாளா அப்படின்னோடனே அவர் இருந்துட்டு சொல்லுவா, எங்கள் அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னோடனே, என்ன தான் இப்ராஹிம் அப்பா என்னை பார்த்துக்கிட்டாலும் அவர் எனக்கு பிளட் ரிலேஷன் கிடையாது, இது கல்யாணன்றப்போ ஹென்னா ஃபங்க்ஷனுக்கெலாம் ஆண்ட் அவங்க மாதிரி ஆளுங்களாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்துட்டு
சரி என்னை உன் ஆன்ட்டியாக நினச்சிக்கோ, நான் தான் உன்னோட 3 மாதம் பெரியவ தானே, நீ என்னை ஆன்ட்டாக நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி கிண்டல் பண்ணிகிட்ருப்பா. அப்புறம் மறுநாள் வந்து குல்ஸ்மால் வந்து அந்த அந்த ஆளை மீட் பண்ண போவான். இவன் நினச்சது வேறு யாராச்சும் இருப்பாங்கன்னு. ஆனால் உள்ளே போய் மீட் பண்ண போகிறப்ப தேவான்னு தெரிஞ்சோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அப்புறம் அவள் வந்து சிசர் எடுத்து பின்னாடி வச்சுப்பா. பின்னாடி வச்சுட்டு பின்னாடியே போவாள். அந்த மிரரில் வந்து அந்த சிசர் தெரிஞ்சிடும். உடனே அவன் வந்து சொல்லுவான், இங்கே பாரு, உனக்கு இவ்வளோதான் டைமு, நீ எங்கே ஒர்க் பண்ணுறியோ யாருக்கு ஒர்க் பண்ணுறியோ எனக்கு தெரியாது, இன்னும் 3 நாளுக்குள்ளே நீயே என்கிட்ட வருவப்பார், எனக்கு வேலை கொடுங்க அப்படின்ற மாதிரி, நான் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு. இவர் வந்து சொல்லுவாள், முடிஞ்சதை பார்த்துக்கோங்க, நான் எதுக்காகவும் வரமாட்டேன் உங்ககிட்ட, நான் ஜாஃபர் கூட தான் ஒர்க் பண்ணுவேன், இத்தனை நாளும் அங்கே தான் ஒர்க் பண்ணேன், இனிமேலும் அங்கே தான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாள். இவன் வந்து சொல்லுவான், கண்டிப்பாக நீ என்கிட்ட வருவப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு அவன் காரில் போய் ஏறி உட்காந்துடுவான். இங்கே ஜாஃபரோட ஆஃபீஸில் மேக்ஸிமம் அங்கே வந்து அவங்க பிஏ வந்து மேக்ஸிமம் இங்கே புர்சாவில் இருக்க இடத்த வந்து குல்ஸ்மால் வாங்கியிருக்கான். வேறு நேமில் வேறு பேரில். யாருன்னா ஹல்கான்ற பேரில் வந்து வாங்கியிருக்கான் நிறைய இடத்த. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாமையும் நிறைய இடம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இங்கே வந்து மெரட் வந்து ஜாஃபர் வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போவான் இவளை. அப்பயும் அவன் கேட்பான், என்ன தான் நடந்துச்சு அந்த லேக்கில், இல்லை வேறு எதுவும் நடந்துச்சா நேற்று ஆஃபீஸில், யாரும் ஒரு மிரட்டுறாங்களா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ ஜாஃபர் வீட்டுக்கு வருவாள். வெல்கம் ஹோம், நான் உனக்கு இங்கே ஹென்னா பண்ணணும்னு நினச்சேன், கண்டிப்பாக நான் உனக்கு நல்லபடியாக பண்ணுவேன் அப்படின்னோடனே, எதுக்காக நீங்கள் எனக்கு இது பண்ணுறீங்கன்னு தெரியல, எதுக்காக என்னை வளர்த்திங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப நன்றி எல்லா விஷயத்துக்காகவும் அப்படின்னு சொல்லுவாள். உடனே அவள் வந்து சொல்லுவாள், நீ எனக்கு பிடிச்சவங்களோட பொண்ணு, நான் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். இங்கே வந்து குல்தம் வந்து வாமிட் பண்ணிட்டுருப்பா. வாமிட் பண்ணிட்டு ஆக்சுவலாக அவள் கன்சீவாக இருக்கா. எல்லாரும் கேட்பாங்க. அப்போ வந்து வெஃபா கிட்ட இவ போய், நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, யாருக்கும் தெரியாமல் ஒருத்தரை நீ ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். நம்ம வந்தே 2 மாதம்தான் ஆச்சு, அதுக்குள்ளே உனக்கு யார் இங்கே தெரியும் அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தெரியும், நீ அதை மட்டும் பண்ண, ப்ளீஸ் ஃபாலோ பண்ணி கூட அப்படின்னோடனே, சரி நான் ஃபாலோ பண்ணுறேன், நீ யாருன்னு சொல்லு அப்படின்னோடனே, ஆனால் நீ அண்ணாவுக்கு தெரியாமல் தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னோடனே, சரி நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாள். இப்பெக், தேவா, அர்மகன் 3 பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. சும்மா ஜாலியாக பேசிட்டு அவளுக்கு அந்த ஹென்னா ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டுருப்பாங்க. இப்போ ரெடி பண்ணுறவங்கள போக சொல்லிவிட்டு இவங்க இப்பெக் வந்து கேட்பா, என்ன நடந்துச்சு எனக்கு சொல்லு அப்படின்னோடனே, நீ ஏதோ மறைக்கிற, எனக்கு சொல்லு அப்படின்னோடனே, அப்புறம் குல்ஸ்மால் தான் இதெல்லாம் செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்தது, அப்புறம் லேக்கில் நடந்தது எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள். குல்ஸ்மால் பற்றி அவங்களுக்கு தெரியுமா யாருக்காச்சும் அப்படின்னு கேட்டுட்ருக்கப்பயே ஜாஃபர் உள்ளே வந்துடுவாங்க. உடனே எல்லாரும் வெளியே கிளம்புங்க, அவள் ரெடி ஆகட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, சரின்னு சொல்லிட்டு இவ ரெடியாக ஆரம்பிச்சிருவா. அப்போ இப்பைக்கும் தேவாவும் ரெடி ஆனோடனே அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ வந்து இப்பைக்கு வந்து சொல்லுவா, தேவா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுமா அப்படின்னோடனே, என்னதுமா அப்படின்னு இப்ராஹிம் கேட்பார். கேட்டோன்னே தேவா வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அப்புறம் குல்ஸ்மால் உங்களுக்கு தெரியுமா, அவர் நேற்று ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார், இந்த மாதிரி அவர் ஆஃபீஸ்க்குள்ள 3 டேஸ்க்குள்ளே அவர்கிட்ட வரணுமா, இல்லாட்டி அவர் வந்து என்னை வந்து அவர்கிட்ட ஜாபுக்காக கெஞ்சுற மாதிரி பண்ணிடுவாராம் அப்படின்னோடனே அவர் வந்து யோசிப்பார், 3 நாளைக்குள்ளேயோ, இப்போ ஏதோ செய்ய போகிறான். அப்போ வந்து இப்போ கேட்பா, அவ்வளோ க்ரூயலான பர்சனா, அவ்வளோ மோசமான ஆளா, அப்போ நம்ம முன்னாடி ஸ்டெப் எடுத்து வச்சிடலாம், என்ன பண்ணணுமோ அதை அப்படின்னோடனே, இல்லை நான் பார்த்துக்கலாம், இன்றைக்கி உன்னோட ஹென்னா ஃபங்க்ஷன், ப்ளீஸ் இதை ஸ்பாயில் பண்ணாத, நம்ம அப்புறம் இதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்பி போயிடுவாள். இங்கே வந்து வெஃபாவை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாங்கல்ல, அவன் ஃபாலோ பண்ணி போகிற இடம் வந்து இது ஜாஃபரோட வீட்டுக்கு முன்னாடி நிற்பான். குல்தமும் நீ எனக்கு அட்ரஸை சென்ட் பண்ணு, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவாள். கேப்பில் வெயிட் பண்ணுறக்கப்ப, நீ இன்னும் அட்ரஸ் சென்ட் பண்ணலையா, ப்ளீஸ் சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். மர்ட்டுக்கு கால் வரும். அதே நேரத்தில் கால் வந்தோடனே அதை கட் பண்ணி விட்டு அவன் வந்து இந்த ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிருப்பான், என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு. அப்போ வந்துட்டு தேவா வந்து அவனை ஹக் பண்ணிட்டு, இன்னைக்கு நீ ஹென்னா ஃபங்க்ஷனுக்கு ஃபுல்லாக இங்கே தான் இருக்கணும், என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வெஃபா வந்து அட்ரஸ் சென்ட் பண்ண. குல்தம் அந்த இடத்துக்கு வந்துடுவா, அதாவது ஜாஃபர் ஹவுஸ்க்கு தான். அப்போ வந்துட்டு மிரட்டும் அந்த டைமில் வெளியே வந்தோடனே இவன் போய் ஒளிஞ்சுப்பான் வெஃபா. அப்போ குல்தமும்
மர்ட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க. அவன் வந்து சொல்லுவான், நீ இஸ்தாம்பூலில் தானே இருந்தால் எப்படி புர்சாவுக்கு வந்தான்னா, நான் புர்சாவில் தான் இனிமேல் இருக்க போகிறேன் அப்படின்னோடனே அவன் 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 வந்து கேட்பான், என்னாச்சு அப்படின்னோடனே, இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னோடனே, இல்லை நான் அன்றைக்கி ஒரு நாள் அவன் கூட ஸ்டே பண்ணதுக்காக, இல்லை நீ அன்றைக்கி குடிச்சிட்டு சொன்னது கூட நான் நம்பிட்டேன், நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தானே அன்றைக்கி சொன்னேன் அப்படின்னோடனே, ஒரு நைட் ஸ்டேக்காகவா இப்படி என்னை படுத்துகிற, நான் இன்றைக்கி உன்னை லவ் பண்ணுறேன்னே, அது குடிப்போதில் ஏதோ சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இதை பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் வெஃபா கேட்பான். வெஃபா கேட்டுகிட்டே அவங்க அண்ணா குல்ஸ்மாலுக்கு கால் பண்ணிடுவான். எங்கே இருக்கீங்கன்னொடனே, நாங்கள் ஜாஃபர் வீட்டுக்கிட்டே இருக்கோம், குல்தம் அங்கே வந்திருக்கா, ப்ளீஸ் இமீடியட்டாக வானோடனே அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். அப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கப்போ, ஒன் நைட் ஸ்டாண்ட்லலாம் இப்படியெல்லாம் நான் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது பாரு, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு, நாளைக்கு எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு உங்களுக்கு கல்யாணமா, ஐயோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே வெஃபா வந்து அப்படியே அப்செட் ஆயிடுவான். அப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே, அப்போனா இந்த குழந்தைய கழிச்சிடு, நான் தேவாவை தான் லவ் பண்ணுறேன், நாளைக்கு எனக்கு கல்யாணம் ஆக போது, அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறேன், அன்றைக்கி ஒன் நைட் நடந்ததை வச்சு நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசை கொடுத்துட்டு கிளம்பிடுவான். அவள் வந்து கார் வந்து அவளை வந்து இடிச்சிடும் அந்த டைமில். அதுக்குள்ளே பார்த்தா குல்ஸ்மால் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவான். ஜாஃபர் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்ருக்கப்ப இவ வந்து தேவா வந்து அவள் விஷயம் வந்து நிறைவேற்றுறதுக்காக அந்த பேக்கில் கட்டி அதை மரத்தில் கட்டி விட்டுட்டு வெளியே வருவா. மழை கூட்டும். அப்போ குல்ஸ்மாலை வந்து பார்ப்பல. ஒன்று தேவா வந்து கேட்பா, நீ மிரட்டினதை வச்சு என்னை கடத்துறதுக்கு இங்கேயே வந்துட்டியா அப்படின்னோடனே, நான் எதுக்கு உன்னை தேடி வரணும், நான் எதுக்கு உன் பின்னாடி சுற்றணும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன தான் 3 நாளைக்குள்ளே வந்து பெக் பண்ண வைப்பேன், நீ தானே சொன்ன அப்படின்னோடனே, ஆமாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அவள் கையை அவள் வந்து அடிக்க வரவோ அவள் கையை பிடிப்பானா, அந்த மருதாணி உருகி அவன் கையில் வந்து விழுகும். அப்போ இவள் வேகமாக கிளம்பி போயிடுவாள். அப்போ இவன் வெளியே வரப்போ கரெக்டாக அவனோட சிஸ்டருக்கு ஆக்சிடெண்ட் ஆகும்ல. உடனே அதை பார்த்துட்டு அப்புறம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போவாங்க. அதுக்குள்ளே மர்ட் வந்து அந்த இடத்த விட்டே ஓடிடுவான். ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தா அவளுக்கு வந்து மைனர் இன்ஜுரிஸ் அங்கே இங்கேன்னு இருக்கும். ஆனால் பார்த்தா அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க. உடனே இவனுக்கு செம்ம கோவம் வந்துடும். குல்ஸ்மால் உடனே வெஃபா கேட்டால், உனக்கு தெரியுமா, எல்லாமே தெரிஞ்சு தான் இதை செஞ்சியா அப்படின்னோடனே, இல்லை இன்னைக்கு நைட்டு தான் எனக்கு தெரியும், அம்மாவை பார்க்க ஒன்றும் அவள் வரல, ஆக்சுவலாக அவள் வந்து பார்க்க வந்தது மர்ட்டை அப்படின்னோடனே அன்னைக்கு அவன் பேசினது எல்லாத்தையும் சொல்லுவான். காசு கொடுத்தானா ஏன் தங்கச்சிக்கா, என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி திட்டுவான். இங்கே பாரு, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆக்சுவலாக அவங்க இஸ்தாம்புல்லே மீட் பண்ணியிருக்காங்க, அவள் 10 வீக்ஸாக இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே இவங்க அம்மா வந்து லேப்டாப்பில் பார்த்துட்ருப்பா ஜாஃபர். அதாவது பார்த்துட்ருக்கப்ப இவனுக்கு வந்து அவகிட்ட பேசுகிறது, தேவா கூட பேசுகிறத வந்து பார்த்துட்ருப்பா. அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து தெரியும், ஓகே இவன் வந்து சாஃப்ட் கார்னர் இருக்குது தேவா மேலே, இவன் வந்து இவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு தோண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அவளோட விஷ் பண்ண அந்த நோட் பண்ணிப்பால, அதை எடுத்துகிட்டு அவன் போயிடுவான். அதையும் அவன் வந்து பார்த்தோன்னே இவ தான் எனக்கு பழிவாங்கிற நல்ல ஆள் அப்படின்னு சொல்லிட்டுருப்பா. இதுக்குள்ளே இந்த மர்ட் தப்பிச்சு ஓடி போய் இஸ்தாம்புலுக்கு போயிட்டு ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பிப்பான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன், அது இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்னோடனே இதெல்லாம் தெரிஞ்ச வாய்ஸ் மெசேஜாக அனுப்பிச்சி விட்ருவான். அப்புறம் மறுநாள் அன்றைக்கி நைட் வந்து அவனை வந்து கூப்பிட்றதுக்கு குல்சமோட ஆள் வந்துடுவாங்க. பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டு மலை உச்சியில் உட்கார வைப்பாங்க. இங்கே பாரு, என் தங்கச்சி நீ இப்படி நடத்துறியா அப்படின்னோடனே, இல்லை இது ஒன் நைட் ஸ்டாண்ட் தான், எனக்கு இன்றைக்கி கல்யாணம் நடக்க போகுது, நீ தயவுசெய்து என்னை விட்டுரு அப்படின்னோடனே, அதை யாரும் ஒன்று விடுறது, 3 கண்டிஷன் இருக்குது, எதுக்கு ஒத்துவரியோ அதில் நீ பண்ணிக்கோ, இல்லாட்டி நான் என்ன வேணால் உன்னை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து நீ கையை வெட்டிடலாம், செகண்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கலாம், தேர்டு உன்னை மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டுருவேன், எதை நீ பண்ணலான்னு நீ சொல்லு. அவன் வந்து சொல்லுவான், சரி நான் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே அவகிட்ட கொண்டு போய் விடுவாங்க. இவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். உடனே குல்சம் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். உடனே குல்ஸ்மால் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுவான். மொதல் தங்கச்சியோட ஃபேஸில் வந்து சிரிப்பான். அவன் வந்து வெஃபா கிட்ட வந்து சொல்லுவான், இன்றைக்கி நைட்டே மேரேஜ் வச்சுக்கலாம் அப்படின்னோடனே, எதுக்கு இவ்வளோ அவசரம் மேரேஜில் அப்படின்னோடனே, இல்லை இன்றைக்கி நைட்டே தான் மேரேஜ் பண்ணோம், இல்லாட்டி இதுக்கு மேலே இவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்க முடியாது, இவன் எங்கே வேணால் ஓடி போவான் அப்படின்னோடனே, சரி ஆனால் எப்படி அதுக்குள்ளே எல்லா வேலையும் செய்கிறது, இருக்கிற ஆளுங்களை வச்சு அவ்வளோ சிம்பிளாக இன்றைக்கி நைட்டே மேரேஜ் முடிச்சிடலாம்
அப்போ வந்து வெஃபா வந்து இவ வந்து குல்ஸ்மால் வந்து கேட்பான் வெஃபா கிட்ட, என்னாச்சு அந்த அவள் ஒத்துக்கிட்டாளா தெய்வா அப்படின்னோடனே, இன்னும் எதுவும் நடக்கல, இன்றைக்கி 3rd டே, அவளுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சுது அப்படின்னோடனே வெஃபா வந்து சொல்லுவான், இன்றைக்கி கண்டிப்பாக அவள் வரமாட்டா, அவளுக்கு இன்றைக்கி மேரேஜ் அப்படின்னோடனே, அவன் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன், இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் அந்த மேரேஜ் நடக்காது, அவள் என்கிட்ட வருவா பாரு தன்னை போல் அப்படின்னு சொல்லி அவன் போயிடுவான். அப்படின்னே இங்கே வந்து இவ வந்து தெய்வ வந்து மேர்ட்காக வெயிட் பண்ணுவாள். மார்னிங் அவங்க அப்பா வந்து கேட்பாரு, எந்த ஹாஸ்பிட்டல், யார் அவன் ஃப்ரெண்டு சொன்னேன்னா நான் கேட்பேன் அப்படின்னோடனே, காலையிலேருந்து நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன், அவன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குது அப்படின்னோடனே, என்ன ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃபோன் சார்ஜ் போட முடியல, எனக்கு என்னமோ தப்பாக தோணுது அப்படின்னு சொன்னோடனே, சரி பரவாயில்ல நீ சாப்பிடுமா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா எல்லாருமே மேரேஜ் ஹாலில் வெயிட் பண்ணிருப்பாங்க. அவ்வளோ ரெடி ஆகிட்டு இருப்பா. பார்த்தா ஃபோனை இன்னுமே அவன் எடுத்துருக்க மாட்டான் மாட்ட. எல்லோருமே என்ன பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தராக வந்து கேட்பாங்க, என்ன மார்ட் என்ன வரலையா அப்படின்னா வந்திருக்க மாட்டான். அவங்க அப்பாவும் அவங்க தம்பி, அவளோட தம்பி அர்மானும் போய் தேடிட்டு வந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டல். ஆனால் எங்கேயுமே அவன் இருக்க மாட்டான். அவன் வீட்டில் போய் பார்த்தா வீட்லேயும் இருக்க மாட்டான், எங்கேயுமே இருக்க மாட்டான். உடனே அவங்க அப்பா அப்செட் ஆகி வெளியே வருவார். குல்ஸ்மாவில் வந்து இங்கே வந்து ஜாஃபர் கூட வந்து அந்த டிரைவர் வந்து கேட்டுட்ருப்பான், என்ன நம்ம மேரேஜ் ஹால் போவேணாமா அப்படின்னோடனே, இல்லை இன்னைக்கு கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அப்படின்னோடனே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே, நம்ம எப்படியோ ஜெயிக்கிறதுக்காக நம்ம குயினை விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிடும். இவங்க அண்ணா வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிருப்பான். மேர்ட்டுக்கும் குல்தம்க்கும் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். மோதிரம் ரிங் எல்லாமே மாற்றிட்டு டான்ஸ் நடக்கும். எல்லாம் முடிஞ்சிட்டு அப்போ அதே டைம் வெஃபா வந்து கூப்பிடுவான். அப்புறம் வெஃபா கூட போய் குல்தம் அவங்க அப்பாவை வந்து பார்ப்பான். பார்த்துட்டு, நீங்கள் கொடுக்குற டெப்ட் இன்னும் முடியல, அதுக்கு பதிலாக நான் உங்கள் பொண்ணை எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். ஐயோ வேணாம், அதெல்லாம் நடக்காது, நீ எதுக்கு இவ்வளோ க்ரூயலாக இருக்க அப்படின்னோடனே, எங்கள் அம்மா க்ரூயலாக இருந்தாங்க, அதனால நானும் அப்படி தான் இருப்பேன், அதை தவிர எனக்கு வேறு வழியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து இதே மாதிரி மெசேஜ் வந்து ஒருத்தர் மூலயமா அவளுக்கு வந்து தேவாவுக்கு வந்து அங்கே மெசேஜ் போகும். அதில் வந்து இந்த லெட்டரில் வந்து உங்களுக்கு உங்கள் அப்பா வேணும்னா இங்கே வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கோம். அப்போ வந்து இவன் வந்து சொல்லுவாள், இப்போ கிட்டேயும் அர்மான் கிட்டேயும் ப்ளீஸ் யாரும் போலீஸ்கிட்ட போயிடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுவாள். அவங்க கூட கிளம்பி போனோடனே இவள் வேகமாக வீட்டில் ஓடி போய் பார்ப்பா. எங்கேனாலும் வெடி சத்தமோ மேரேஜ் எதுவுமோ நடக்கும். அப்புறம் பார்த்தா ஒரு சைட்லேருந்து அவங்க அப்பா கத்துற சத்தம் கேட்கும். வேகமாக போய் அந்த கேட்டை தட்டி ஓப்பன் பண்ண போவா. ஆனால் ஓப்பன் பண்ண முடியாது. அப்போ வந்து கரெக்டாக வந்து குல்ஸ்மால் அந்த இடத்துக்கு வந்துடுவோம். அப்போ வந்து உங்கள் அப்பா ரொம்ப பெரிய டெப்ட் பே பண்ணும், அது உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நீ இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவர் வந்துட்டு முட்டி போட்டு பெக் பண்ணி, நான் இருக்கேன், எங்கள் அப்பா விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி அவர் இங்கே ஜாஃபர் வந்து முஸ்தஃபாவோட கிரேவியார்டில் உட்காந்து பேசிகிட்ருப்பான். பொண்ணை வந்து குல்ஸ்மால் கிட்ட வந்து காப்பாற்ற தான் நினச்சேன், ஆனால் எப்படியோ குல்ஸ்மால் கண்ணில் பட்டுட்டா. குல்ஸ்மாலுக்கும் அவளை தான் பிடிச்சிருக்கு. ஒரு நாள் குல்ஸ்மால் வந்து அவளை அவ்வளோ லவ் பண்ணுவான், அவளுக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு வருவான். அப்போ தான் அவனுக்கு லவ்னு வருவேன், அது வர உன் பொண்ணு அங்கே தான் இருப்பா. ஒன்ஸ் அதெல்லாமே அவனுக்கு அவளை பிடிக்க ஆரம்பித்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற டைமில் அவளை என்கிட்ட நான் கொண்டு வந்துடுவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கிளிக் த பெல் ஐகான், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.